ஆண்களோட கூட ஒர்க் பண்ணிடலாம், பெண்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு இருக்கிற சொசைட்டிக்கு, இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு எஸ்பெஷலி பெண்கள் வந்து பூவாலாம் இருக்கிறது வந்து வாய்ப்பு இல்லை, நசுக்கிடுவாங்க. ஜோவிகா வந்து ஒரு சேலஞ்சாக தான் இருந்தது. ஒரு லேடி டிஆரா மாறக்கூடிய வந்து எல்லா கெப்பாசிட்டியும் ஜோவிகாக்கு இருக்கு. இந்த ஜென்சி கிட்ஸு, இந்த லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் கிட்ஸ் வந்து யாராவது ஒருத்தர் 2 பேரை கூட வச்சுக்கிறது வந்து கண்டிப்பாக பெரிய சப்போர்ட். சினிமா குடும்பம்ங்கிறனால எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே நாங்களும் சின்ன வயசில் அப்படி தான் இருந்திருக்கோம். சில பேர் வந்து ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பார்ட்டியில் வந்துட்டு ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் வரும்போது சண்டை போட்டுடுவாங்க, கோவப்பட்டுடுவாங்க. நான் ஒரு காமெடி பீஸ். இதுக்கு முன்னாடியே ராபர்ட் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல். ஸோ அந்த படத்துலையும் நீங்கள் டைலாக்ஸும் எழுதியிருக்கீங்க, ஸ்க்ரீன் பிளேயும் எழுதிட்டு இப்போ ஒரு படம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? அண்ட் இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம ரைட்டிங்ஸ் வரும்போது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, எனக்கு என்னென்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. டெஃபினட்டாக அந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பட் இப்போது இது வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக இண்டிபெண்ட்டாக பண்ணனால இப்போ நினச்சி பார்க்கும்போது அந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு அந்த படத்தில் கிடைக்கலங்கிறது தான் உண்மை. நவ் when I think குட் தட் ஒருத்தரே அது அந்த வேலையை பார்க்கணும். இப்போ எனக்கு வந்து எழுதுறதுக்கான டேலண்ட் இருக்குது அப்படின்னா நானே டைரக்ஷன் பண்ணுறது தான் பெட்டர். நான் வந்து எழுதி இன்னொருத்தர் டைரக்ஷன் பண்ணும்போது அங்கே வந்து நிறைய மாறுதல் ஏற்படுதா, ரைட்டருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க மாட்டேங்குது. ஸோ என்னடா நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், இவங்க வேறு மாதிரி எடுக்கிறாங்க, ஏன்னா நம்மளோட விஷுவல் வர மாட்டேங்குது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், ஐ திங்க் ராபர்ட் விஷுவலாக ஹஸ் டன் அ எக்ஸலண்ட் ஜாப். அதில் எனக்கு குறையே இல்லை. ஆனால் நானே நின்று இன்னைக்கு பண்ணும்போது எனக்கு அது இன்னுமே வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுக்குது, ஒரு கமாண்ட் கொடுக்குது. ஸோ பேலன்ஸ் பண்ணுறது இன்னும் ஈஸியராக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். இண்டிபெண்ட்டாக பண்ணுறீங்க, அதை தாண்டி நம்ம வீட்லேயே ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்காங்க, அவங்க ப்ரொடியூசரும் கூட. ஸோ அவங்க கிட்ட இருந்து, அதாவது ஜோவிக்கு அவங்க கிட்ட இருந்து என்ன, அதுதான் பெரிய தொல்லையே. மற்றவங்கள கூட பார்த்திபன் சார் கூட ஒர்க் பண்ணிட்டு வந்ததுனால அவங்க இன்னைக்கு இருக்கிற பசங்க எல்லாமே ஸ்மார்ட் வேற. ஓகே. ஸோ நம்மளை கேள்வி கேட்கறதுல தான் ஃபர்ஸ்ட்டாக குறியாக நிற்கும். நம்மளை தப்பு கண்டுபிடிக்கிறது, நம்மளை வந்து இவங்களுக்கு என்ன தெரியுன்றது எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து ஜோவிகா வந்து ஒரு சேலஞ்சாக தான் இருந்தது. பட் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். ஏன்னா ஐ திங்க் கரண்ட்டில் நம்ம என்ன இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸாக இருந்தாலுமே இந்த ஜென்சி கிட்ஸு, இந்த லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் கிட்ஸ் வந்து யாராவது ஒருத்தர் 2 பேரை கூட வச்சுக்கிறது வந்து கண்டிப்பாக பெரிய சப்போர்ட். ஏன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு நம்மள நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குது, தெரிஞ்சுக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இன்னைக்கு ஜென்ரேஷன் என்ன லைக் பண்ணுறாங்க, எது வந்து அவங்க வந்து அட்ராக்ட் ஆவாங்கன்றது அவங்களுக்கு ஆப்வியஸாக அவங்கக்கிட்ட பேசும்போது நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக தான் நான் பார்க்குறேன். எல்லாருமே தே ஷுட் ஹேவ், என்ன தான் ரொம்ப வருஷம் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருந்தாலுமே அவங்க டீமில் ஒரு யங்ஸ்டரை ஒரு வாட்டியும் சேர்த்துக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு ப்ளஸ். அந்த விதத்தில் நமக்கு வீட்லேயே வந்து இருந்தது வந்து மிகப்பெரிய ப்ளஸ் தான். ஓகே. யா, 2 பொண்ணுங்களுமே சின்னதும் இன்டர்ஃபியர் ஆகும். வை திஸ் வை தட், அது என்ன எல்லாமே கேட்கும், சாங்குக்கு ஐடியா கொடுக்கும். அதுவும் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நிறைய வரும்போதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சினிமா குடும்பம்ங்கிறனால எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே நாங்களும் சின்ன வயசில் அப்படி தான் இருந்திருக்கோம். எனக்கும் அது கண்டினியூ ஆகுதுன்னும் போது இட் இஸ் ஹாப்பி. டைரக்ஷன் அதுதான் உங்களுடைய டெஸ்டினேஷனா இல்லை இன்னும் இருக்கா மேம் ட்ராவல்? ஏன்னா நிறைய வேரியஸ் விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஆக்ட்ரஸ், பார்ட்டிசிபென்ட், கண்டஸ்டன்ட், ப்ரொடியூசர் அண்ட் இப்போ ஃபைனலி டைரக்ஷன். ஸோ அதான் கேட்குறேன், இதான் டெஸ்டினேஷனா இல்லை இன்னும் இருக்கா மேம்? தெரியலையே. இது எதுவுமே பிளான்ட் இல்லை. ஸோ எனக்கு ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ. ஸோ எனக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க சின்ன வயசில், ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், கிங் ஆஃப் நன் அப்படின்வாங்க. அதாவது கார்ட்ஸில் கிங் அண்ட் ஜாக், ஜோக்கர், அந்த ஜாக் இருக்கும்ல. ஸோ எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தவங்க இருப்பாங்க, ஆனால் ஒன்றுத்தில் ராஜாவாக இருப்பாங்க. ஸோ எது வந்து வேணுன்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வாண்ட் டு பி ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ். நம்ம கிங்கில் ஒரே ஒரு விஷயத்தில் கிங்காக இருக்கிறத விட எல்லா விஷயத்துலையும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு அதில் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு நம்ம வந்து கம்பீட் பண்ணும்போது இட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அந்த விதத்தில் நான் எப்போவுமே ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். நான் படித்ததுலேயும் சரி, வேலை பார்த்ததுலேயும் சரி, நான் ரொம்ப வந்து எல்லா இண்டஸ்ட்ரியுமே, ஃபேஷன் இருக்கட்டும், ஷெஃபிங் இருக்கட்டும், பேக்கிங் இருக்கட்டும், நான் நிறைய அந்த ஃபெங்ஷுவே, அந்த சைனீஸ் வாஸ்துன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபெங்ஷுவே, ஸோ அது படிச்சிருக்கேன், ஸ்டைலிங் படிச்சிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போவும் வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பல இண்டஸ்ட்ரீஸ் நம்ம வந்து இது பண்ணதில்
எனக்கு வந்து அது இன்னும் மேலும் மேலும் எனக்கு இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சா மேபி வித் அ பிரேக் ஐ வுட் லவ் டு கோ அண்ட் லேர்ன் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு ஆசை, எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு. அதனால எனக்கு தெரியல, பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ உங்களுடைய செகண்ட் மூவி எல்லாருக்கும் பெரிய ஒரு பிக் மூவியாக தான் இருக்கும். ஸோ அடுத்து நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன், ஸோ இவங்கள மாதிரி ஒரு ஹீரோ வச்சு பண்ணணும்னா இருக்கு, சில ஐடியாஸ் ஆல்ரெடி இருக்கு. பட் எனக்கு என்னன்னா, இது நிறைய பேர் சொன்னாங்க இந்த படம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஓகே. பட் ஐ எம் லிட்டில் ஸ்கெப்டிக். ஏன்னா எனக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ரீச் ஆகணும், கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் ஆடியன்ஸ் ஒன்று. ரெண்டாவது வந்து இது என்ன வரவேற்பு இருக்குது, என்ன ஃபீல் பண்ணுறாங்க ஆடியன்ஸ், என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல, இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ அடுத்து கண்டிப்பாக நான் பண்ணும்போது அதுக்கு ஐ ஹாவ் டூ டிஃப்ரெண்ட். இப்போ இது காமெடியும் ரொமான்ஸும் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்கன்னா கான்ட்ராஸ்டாக ஏதாவது பண்ண போகிறேன்னா இல்லை சிமிலர் ஜானரில் பண்ண போகிறேன்னாங்கிறது ஒரு சின்ன ஒரு ஆசிலேஷன் இருக்குது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன ஒன்றா ஒரு டைரக்டர் வந்து ஒரு முத்திரை குத்திடுவாங்க, அந்த டைரக்டருக்குன்னு ஒரு ஜானர் செட் பண்ணிடுவாங்க, இவங்க படம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஐடியாஸ் வந்து எனக்கு நிறைய இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு சி வாட் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் திஸ், வாட் இஸ் த ரிசல்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிவ்யூஸ், கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ், அண்ட் தென் ஐ டிசைட். பட் ஐ ஹாவ் சம் குட் ஸ்கிரிப்ட்ஸ். மேம், அப்பார்ட் ஃப்ரம் த மூவி ஒரு சில கொஷின்ஸ் கேட்கணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க இந்த மாதிரி நான் எந்த ஒரு படம் பண்ண நினச்சதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, நான் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான பர்சன், ஆட்டிடியூட், அடமெண்ட் அப்படின்லாம் இருக்காங்க. பட் என்னோட இன்னொரு சைட் இதில் நான் வெளிக்காட்டணும்னு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே வெளியே உங்களை ஒரு சீரியஸான பர்சனாக தான் பார்க்குறாங்க, பட் ஆக்சுவலி நான் ஒரு காமெடி பீஸ். அது பழகினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே. ஸோ ஐ எம் நாட் வெரி சீரியஸ். ஐ எம் சீரியஸ் வென் இட் கம்ஸ். ஏன்னா சில விஷயத்தில் நம்ம சீரியஸாக தான் இருந்தாகணும். எல்லாத்துக்குமே வந்து ஜாலி பண்ணிட்டு இருந்தோம்னா அப்புறம் வந்து பில்ஸ் யார் பே பண்ணுறது. ஸோ நான் சில விஷயங்களில் வந்து எங்கே கடினமாக இருக்கணும், எங்கே வந்து சீரியஸாக இருக்கணும், எதில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அதெல்லாம் இருக்கும். பட் ஜென்ரலி பர்சனலி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கேஷுவலாக இருக்கும்போது நான் பயங்கர ஃபன், நான் ரொம்ப ஃபன்னு. ஐம் நாட் அட் ஆல் சீரியஸ். நான் ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பேன், எதுனாலும் ஈஸியாக எடுத்துப்பேன். யாராவது வந்து ஏதோ ஒன்று நம்மளை வந்து சில பேர் வந்து ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பார்ட்டியில் வந்துட்டு ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் வரும்போது சண்டை போட்டுடுவாங்க, கோவப்பட்டுடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி வந்ததே இல்லை. நான் வந்து அப்படியே குவைட் ஆகிடுவேன். அவங்கள வந்து அந்த இதை எடுத்துக்க விடுவேன். Because I know that, they may be, under some influence. They might be having a good time. அவங்க ஈகோ ஹர்ட் ஆகிருக்கும். என்னத்துக்கு வந்து நம்ம போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணோம்? இட் டசன்ட் மேட்டர் டு மீ. ஸோ அந்த விதத்தில் வந்து நான் எப்போவுமே வந்து ஜாலியாக இருக்கணும்னு தான் நினைப்பேன். பட் ஒர்க், when it comes to ஒர்க்கில் சரியா இல்லை, ஒர்க்கில் பிரச்சனை, அந்த மாதிரி விஷயங்களில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். அதே மாதிரி பர்சனல் லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு லைன் இருக்குது. நான் எல்லாமே வெளியில் சொல்கிற ஆள். அதை தாண்டி நீங்கள் வந்து உங்கள் மூக்கொன்று உள்ளே நினைக்கும் போது தேவையில்லாத விஷயங்களில் வந்து உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக எனிபடி வில் கெட் ஆங்கிரி இல்லையா? தெர் இஸ் லிமிட் ஃபார் எவ்ரி திங். ஒரு கரெக்டான பர்சன் கிட்ட தான் அந்த கொஷின் கேட்கணும்னு நினச்சேன், அது நீங்கள் தான். ஸோ ஆஃபன் வந்து உமன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பூ இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான திங்ஸ் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்ச நாட்களில் தான் வந்து சிங்கப்பெண்ணு அந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இல்லைம்மா, த திங் இஸ் இட் இஸ் லைக் திஸ். அந்த காலத்தில் வந்து நெசசிட்டி இல்லாமல் இருந்தது. ஸோ பெண்கள் வந்து வீட்டில் இருந்தால் ஓகே தான். ஏன்னா வந்து அவங்க வெளியில் உலகத்தை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. வீட்டில் ப்ரொடெக்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி பேரண்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ஸோ பெண்களுக்கு வந்து வெளியில் போகணும், சம்பாதிக்கணும், தினசரி பிரச்சனைகளை வந்து பார்க்கணுன்னெலாம் கிடையாது. வீட்டு பிரச்சனை, சாப்பாடு, மல்லிகை சாமான், அந்த கணக்கு வழக்குகள், இந்த மாதிரி லிமிட்டெட் இன்ட்ராக்ஷன். வெளியாட்களை வந்து சந்திக்கணும், பேசணும், ஒரு ஒஃபிஷியலாக ஒரு விஷயம் பண்ணணும், லீகலாக ஒரு விஷயம் பண்ணணும் தேவைப்படலை. ஸோ அவங்க பூ மாதிரி, ரோஜா மாதிரி, மல்லி மாதிரிலாம் இருக்கலாம். ஆனால் பெண்கள் வந்து இப்போது வேற ஒரு பரிமாணத்துக்கு வந்தாச்சு. ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஈக்குவல் பே, எல்லாத்துலேயுமே ஈக்குவல் எதிர்பார்க்கும்போது நம்ம வந்து மேனுக்கு ஈக்குவலாக தான் வந்து ஒரு கேரக்டராக உருவாக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம மென்னோட டீல் பண்ணுறோம், அது கூட ஈஸி. விமெனோட டைரெக்டாக டீல் பண்ணுறோம். நம்ம வீட்டில் இருக்கிற, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் இருந்தவங்க வெறும் மாமனார், நாத்தனார், கொழுந்தியா அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட தான் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவே எவ்வளோ பெரிய கொடுமையாக இருந்திருக்கும், எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ பாலிட்டிக்ஸை பார்த்துருப்பாங்க. அவங்களோட தான் பிரச்சனைகள் வந்திருக்கும், அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் லிமிட்டடாக இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம எவ்வளோ பெண்களோட டீல் பண்ணுறது ஒர்க்கில் ரொம்ப கஷ்டம். ஆண்களோட கூட ஒர்க் பண்ணிடலாம், பெண்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். ஸோ நம்ம சில விஷயங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டியதாக இருக்குது.
நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கராராக இருக்க வேண்டியதாக இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக இருக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் இட்ஸ் அ பேலன்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற சொசைட்டிக்கு, இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு எஸ்பெஷலி பெண்கள் வந்து பூவாலாம் இருக்கிறது வந்து வாய்ப்பில்லை, நசுக்கிடுவாங்க. ஒன்று நம்ம வாடிடுவோம், இல்லை நசுக்கிடுவாங்க. ஸோ நாங்கள்லாம் வந்து வாடி நசுங்கி திரும்பி பூத்து இப்போ வி ஆர் ப்ளூமிங் இன் டு அ ட்ரீ அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் லெவல். பட் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் பெண்கள் வந்து ஆரம்பமே வந்து புயலாக தான் இருக்காங்க. வேறு வழி இல்லை. பிகாஸ் நாங்கள் பேரண்ட்ஸாக நாங்கள் நிறைய பார்த்தனால எங்கள் பசங்களை நாங்கள் அப்படி தான் வளர்க்குறோம். மோர் ஸ்ட்ராங்கர் விமனாக வளர்க்குறோம். யா அண்ட் சன் ஸோ ஜெய் ஸ்ரீஹரி அவங்களும் வந்து ஸோ யா இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராஜெக்ட் ஐ ஹர்ட். அண்ட் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ரோஜா கம்பைன்ஸ் இத்தனை வருஷமாக இருந்திருக்காங்க. அவங்க ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூ, நிறைய ரியல் லயன் வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய எக்ஸாட்டிக் லொக்கேஷன்ஸ், தாய்லாண்ட்லலாம் ரொம்ப இன்டீரியர் ஃபாரஸ்ட்லலாம் போய் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி யூஏஇயில் கூட வந்து ரொம்ப இன்டீரியர் ஒரு டெசர்ட்ஸ்குள்ளே அந்த மாதிரி போய் எடுத்திருக்காங்க. ஸோ ரியலிஸ்டிக்காக ஒரு ரக்கெட்டான ஒரு ஸ்டோரி. ஏதோ ரஜினி அங்கிள் தான் வந்து கதை கேட்டு ஓகே பண்ணியிருக்காரு அவருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பெருசாக அங்கிள் சொன்னாங்க, சூப்பர் வந்திருக்கு நல்லா வருவான் அவன். பட் நான் அதை தேங்க் பண்ணேன், அங்கிள் தேங்க்யூ, நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கிள். பின்ன அதெல்லாம் நம்ம இல்லாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. ஸோ தட் இஸ், அதாவது நான் சொல்லி செய்கிறது வேற, நான் கேட்டு கேட்காம எனக்காக ஒரு செயல் அவர் செஞ்சது வந்து அதுதான் உண்மையான அன்பு இல்லையா? ஸோ நம்ம எதிர்பார்த்து ஒரு விஷயம் கேட்டு நமக்கு வந்து அவர் பண்ணுறதுன்னு வேற. அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் நான் ஆண்டிக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் அதை கேள்விப்பட்டு அப்படியா வனிதா படம் எடுக்கிறாளா பொண்ணா இங்கே கூப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்க மேனேஜர் விட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, அப்புறம் ஆண்டி எனக்கு கால் பண்ணி திரும்பி சாயங்காலம் வந்து பேசும்போது திரும்பி கால் பண்ணாங்க, ஃபாலோ பண்ணாங்க. நான் ஆண்டிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் யூஸ்வலாக நான். ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சப்போ காட் பிளெஸ்மான்னு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க பிஸியாக இருந்திருப்பாங்க. ஈவினிங் அவங்களே கால் பண்ணி திரும்பி வந்து என்ன பேசினேன், என்ன அங்கிள் சொன்னாங்க, யூ ஆர் ஹாப்பி, ஐ ஆம் ஸோ ஹாப்பி யூ குட் சி அங்கிள், ஏன்னா நீ அதை ரொம்ப எதிர்பார்த்த, ப்ளஸ் அவருக்குமே உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து உன்னை பார்க்குறதா இருந்தால் இப்போதைக்கு அது நடக்காது, 2 பேருமே வேறு வேலையில் பார்த்துட்ருக்கோம், ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னாங்க. இந்த மாதிரி மனிதர்கள்லாம் ரொம்ப கம்மி. ஸோ அந்த விதத்தில் மை சன் ஆல்சோ மேம்போன்ற ஒரு ப்ராஜெக்ட் அவனுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டரில் பார்த்தோம், க்ரௌட்லி ப்ரெசன்ஸ் ஜோவிகா பார்த்தாச்சு. இப்போது ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஜோவிகா இப்போ பார்க்க போகிறோம். நாட் ஃபார் நவ் அட்லீஸ்ட். கண்டிப்பாக ஷி இஸ் லாட் டு லேர்ன். ஓகே. ஸோ நானுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சினிமா லைஃப். அதுக்கப்புறம் தான் நம்ம இன்றைக்கி வந்து அது கூட அன்பிளான்டாக தான் நடந்தது. 25 years ஆஃப் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி, தென் ப்ரொடக்ஷனில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் சேனல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பிஆர், மார்க்கெட்டிங், பிராண்டிங் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் கெயின் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணுறோம். அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணுன்னு தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாள். ஸோ கண்டிப்பாக அவளுக்கு நல்ல கேரக்டர்ஸ் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ வரும்போது அவங்க அதில் ப்ரூவ் பண்ணட்டும். அண்ட் ஆப்வியஸ்லி ஒன் டே டெஃபினட்டாக பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு தெரியுது அவங்க வந்து என்னை விட அவங்க கேமரா ஒரு நெக்ஸ்ட் டிஆராக மாறிடுவாங்க. ஒரு லேடி டிஆராக மாறக்கூடிய வந்து எல்லா கெப்பாசிட்டியும் ஜோவிகாக்கு இருக்குது. ஏன்னா அது கேமரா நாலேஜ் இருக்குது, எடிட்டிங் நாலேஜ் இருக்குது, மியூசிக் நாலேஜ் இருக்குது, அது நாலேஜாக இருக்குது. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸாக மாறும்போது கண்டிப்பாக அந்த கான்ஃபிடென்ஸ் ஒரு நாள் வரும் இல்லையா? வில் சப்போர்ட் ஹர். தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப நன்றி. இந்த பிஸியான ஷெடியூலில் டைம் கொடுத்து ப்ரோவோக்காக இன்டர்வியூ கொடுத்தது மை ப்ளெஷர். அண்ட் மெயினாக வந்து இந்த படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, மக்களுக்காக எடுத்தது. நிறைய எஃபர்ட் எடுத்து, ரிஸ்க் எடுத்து, நிறைய பேரோட ஒரு டீம் ஒர்க்கில் ஒரு பேஷனட்டாக ஒரு படம் எடுத்திருக்கோம். எடுக்கணுமேனு செலவு பண்ணி அப்படி எடுக்கலை, பார்த்து ரசித்து தான் எடுத்திருக்கோம். லொக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாமே கண்டென்ட் வைஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், புதுமையாக இருக்கும். நீங்கள் எதுவுமே வந்து வந்த கண்டென்ட்டாகவே இருக்காது. கான்செப்ட் வந்து யூனிவர்சல், மேரேஜ், சில்ட்ரன், கான்ஃப்ளிக்ஸ், ஸோ எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் ஒரு ஃபன்னான ஒரு எல்லாம் கலந்த கலவையாக கொடுத்துருக்கோம். ஸோ July 11th தியேட்டர்ஸ்க்கு வருது. கண்டிப்பாக மக்களோட சப்போர்ட், உங்கள் சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். அந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அந்த தியேட்டருக்குள்ளே மக்கள் வந்தால் தான் வெளியில் ரிவ்யூ போகும்.
மீதி பேர் உள்ளே வருவாங்க. ஸோ இவ்வளோ அன்பு எனக்கு உலகம் பூரா இவ்வளோ பேர் எனக்கு அக்கான்ற ஒரு உரிமையாக என்னை கூப்பிடும்போது நான் ஃபேமிலியாக தான் பார்க்குறேன். ஸோ எல்லாருமே தியேட்டர்ஸ்க்கு வாங்க, படத்தை பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸ் கொடுங்கன்றது தான் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அதான் மேம் நீங்களே சொல்லிட்டீங்க அக்கா ஃபேமிலி கண்டிப்பாக கை Hopefully. கொடுப்பாங்க. படம் ஒரு மிகப்பெரிய பிரேக் அடையும். அண்ட் அடுத்தடுத்து இன்னும் நிறைய படங்கள் நிறைய ஜென்ரா நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரோவோக் டிவி சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. நேரத்திற்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம்.